ஒரு கிழவி இருந்துச்சா. அந்த கிழவி தன்னோட மக வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாள். போக வழியில ஒரு கரடி வந்துச்சா. அந்த கரடி இந்த கிழவி கிட்ட சொல்லிச்சா, கிழவிய நீ எங்க போற, நான் உன்னை சாப்பிட போறேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு சாப்பிடாதீங்க, நான் என்னோட மக வீட்டுக்கு போறேன். மாசம் அவ கூட இருப்பேன், நல்லா நெய் போட்டு ருட்டி சாப்பிடுவேன், நல்லா குண்டாயிடுவேன். திரும்பி நான் இந்த வழியா வரவோடு நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிச்சா. அப்போ அங்க இருந்து ஒரு புலி வந்துச்சா. அந்த புலி கிழவி கிட்ட கேட்டுச்சா, கிழவியே நீ எங்க போற, நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிச்சா. அப்போ அங்க ஒரு ஓநாய் வந்துச்சா. அந்த ஓநாய் கிழவி கிட்ட கேட்டுச்சா, கிழவியே நீ எங்க போற, நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிச்சா. அதுக்கு அந்த கிழவி சொல்லிச்சா, அண்ணா நீங்க சாப்பிடாதீங்க, என்னோட மக வீட்டுக்கு போறேன், மாசம் அவ கூட இருப்பேன், நல்லா நெய் போட்டு சுத்தி சாப்பிடுவேன், நல்லா குண்டாயிடுவேன். திரும்ப நான் இட்டாலியா வரும்போது நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிச்சா. அப்போ அவ மக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாளாம். அதெல்லாம் அவ மக சாப்பாடு கொடுத்தாளாம். அப்போ இந்த அவ மகளோட பூசணிக்காயை அதில் காய வச்சாளா. அப்போ இந்த அம்மாவுக்கு போட்டுக்க சொன்னாளா. அப்போ அதை போட்டுட்டு மண்டலம் சொன்னாளா, எனக்கு எந்த கிழவியும் தெரியாது, நடலா பூசி துளு துளு அப்படின்னு சொல்லிட்டா. அங்க போக வழியில ஒரு ஓநாய் வந்துச்சா. இந்த ஓநாய் கேட்டுச்சா, கிழவி நீ இதுக்குள்ளேயா இருக்க அப்படின்னு சொல்லிச்சா. அதுக்கு அந்த கிழவி சொல்லிச்சா, எனக்கு எந்த கிழவியும் தெரியாது, நடலா பூசி துளு துளு அப்படின்னு சொல்லிச்சா. அப்போ போக வழியில ஒரு புலி வந்துச்சா. புலி சொல்லிச்சா, கிழவியே நீ எங்க போனா உன்னை சாப்பிட போனேன் அப்படின்னு சொல்லிச்சா. அதுக்கு அந்த கிழவி சொல்லிச்சா, நோ என்னை சாப்பிடாதீங்க, அங்க ஒரு புலி வந்துச்சா. அப்ப அந்த புலி கேட்டுச்சா, கிழவியே நீ இதுக்குள்ளேயா இருக்க அப்படின்னு சொல்லிச்சா. அப்போ அந்த கிழவி சொல்லிச்சா, இன்னைக்கு எந்த கிழவியும் தெரியாது, நடரா பூசி துளு துளு அப்படின்னு சொல்லிட்டா. போக வழியில ஒரு கரடி வந்துச்சா. அந்த கரடி கேட்டுச்சா, கிழவியே நீ எங்க போற, கிழவியே நீ இதுக்குள்ளேயா இருக்க அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கு அந்த கிழவி சொல்லிட்டா, இன்னைக்கு எந்த கிழவியும் தெரியாது, நடரா பூசி துளு துளு அப்படின்னு சொல்லிச்சா. அப்போ அவ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாளா. தேங்க்யூ.